எனக்கென்று ஒரு உலகம், எல்லாரும் என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமை இருக்க போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். வெல்கம் டு ஸ்ட்ராங்மேன் ஃபிட்னஸ். எதுக்கு வீடியோ வர இத்தனை நாளாக ஆச்சு அப்படின்னா அது ஒரு மெடிக்கல் ரீசன். இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கெலாம் அது ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மென்னுக்கும் விமனுக்கும் டே 1லேயே முடிஞ்சிட்டாலும் டே 2ல் மொத்தம் 6 கேட்டகரி பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இன்க்ளைன் ப்ரெஸ்ஸும் பைசப் கர்லும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை, லோடும் ஹெவியாக தெரியல. அதனால் ஹேக் லிஃப்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். சப்போஸ் இன்க்ளைன் ப்ரெஸ் அண்ட் பைசப் கர்ல் கவர் பண்ணலன்னு ஃபீல் பண்ணால் என்னை மன்னிச்சிருங்க. எப்போவுமே நம்மளோட வீடியோவில் நிறைய மெசேஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங் எல்லாமே ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? One of the main event in powerlifting is bench press. Bench press இல்லாத பவர் லிஃப்டிங்கே இல்லை. அந்த பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்கில்லையே கண்டுபிடிச்சவர் தான் ஜார்ஜ் ஹேக்கிங் ஸ்மித். இந்த ஜார்ஜ் ஹேக்கிங் ஸ்மித் 1899 இந்த பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்கில்லை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஹேக் லிஃப்ட்டையும் இவர் தான் கண்டுபிடிச்சார். நம்மளில் நிறைய பேர் ஹேக் லிஃப்ட், ஹேக் டெட் லிஃப்ட்டுன்னு அந்த எக்ஸசைஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த எக்ஸசைஸ் குவாட்ரிசெப் மசிலுக்கு அதிகமான லோடை தரும். அதனால் இதை ஹேக் ஸ்குவாட்டுன்னு தான் சொல்லணும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஹேக் ஸ்குவாட்டா ஹேக் டெட் லிஃப்டான்னு ஒரு டெபிட்டே பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்கில் என்ன பெனிஃபிட் இருக்குது, மசில் க்ரோத் இருக்கா, இதில் வேறு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இந்த லிஃப்ட்டை கண்டுபிடிச்ச ஹேக்கிங் ஸ்மித்தோட தியரி என்னென்னா, ஒரு எக்ஸசைஸை நம்ம எந்த அளவுக்கு டஃப்பாகவும் இன்டென்சிட்டியாகவும் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் நம்மளை ஸ்ட்ராங்காக்கும். அந்த காலத்தில் 2 டைப்பாக தான் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டோ ஸ்டாண்ட்ஸ் க்ளோஸ் grip லிஃப்ட், தென் வைடர் ஸ்டாண்ட்ஸ் வைடர் grip லிஃப்ட். அதை தான் இப்போது நம்ம கன்வென்ஷனல் லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இந்த மேசிவான 220 kg லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம 3 மசிலை மட்டுமே யூஸ் பண்ணுறோம். லெக்கை கான்டாக்டில் வைக்க சோலியஸ் மசில், ஃப்ளோர்லேருந்து வெயிட்டை புஷ் பண்ண குவாட்ரிசெப் மசில், தென் லெக்கை ஸ்டெபிளைஸ் பண்ண க்ளூட் மசில். இந்த 3 மசில் மட்டுமே இன்வால்வ் ஆகுது இவ்வளோ பெரிய மூமெண்ட்டில். இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இதில் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்கு மசில் கம்மியாக எங்கேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு இன்ஜுரி அதிகமாக இருக்கும் உங்களோட பாடி பாஸ்டரில். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பெயினை டாலரேட் பண்ணி ஒரு லிஃப்ட் பண்ணணுமா? அதுதான் மைண்ட் செட். மற்றவங்களிருந்து உங்களை டிஃப்ரெண்ட்டாக காமிக்க. நீ எல்லாம் வேஸ்ட்டு, உன்னால எதுவுமே ஜெயிக்க முடியாது, கூட்டத்துல கை தட்டுறதுக்கு தான் நீ எல்லாம் லாய்க்கு அப்படின்னு ஒரு கூட்டம் உங்களை அடக்கி வைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம லைஃப்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இங்க திறமை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனா அந்த திறமையை வெளிப்படுத்தாம தான் பல மனிதர்கள் வாழுறாங்க. நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு வெறி வேணும். என்னை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது, நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற வெறி வேணும். வாலி சார் சொல்ற மாதிரி ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் வேணும். இம்பாசிபிள்ன்ற இடத்துல ஐ எம் பாசிபிள்னு ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ணுங்க. எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கு, என்னோட வாழ்க்கையில என்னால சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை தினம் தினம் உங்களுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிங்க. எது குறுக்கால தடையா வந்தாலும் எட்டி மிதிச்சு ஓட தயாராகுங்க. இது உங்க காலம். I don't get what I want, I get what I need. Every single day I'm heading off to my dream, and I get everything that I damn well please. I don't give a damn if you all listening to me, cause I run it. I'm the only one that really want it, I'm the only one that's really on it. I'm just being honest, I'm just doing everything I promise, cause I want it bad enough that I'ma make it as an artist. And I know I'm not the smartest, and I know I'm not the largest, but I promise you that I'ma be the one that worked the hardest, cause I promise you that I'm just getting started. And I promise you that my skills are getting sharper, so I'ma get charted. Can't be guarded, nah, I'm the one to get retarded. Get the party started, yeah, get the party started. Yeah, so let me get up on it, yeah. Bitch, you got me fucked up, I don't know
what's up, pour that shit in my cup. We bout to turn up, crank this shit up so loud. Sounds like we're sold out, in front of a whole crowd. We lose control now, don't take this shit too personally. வீடியோட எண்டில் எனக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் இன்ஜுரியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் எல்லோரும் திங்க் பண்ணுறது கண்டிப்பாக பேக் பெயினாக இருக்கும், இல்லை நீ ப்ராப்ளமாக இருக்கும் தான் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு வந்த ப்ராப்ளமே வேறு. அந்த இன்ஜுரியோட பேர் ஸ்டெர்னோக்ளாவியாய்ட் மாஸ்டாய்டிஸ் மஸ்குலர் பார்ஷியல் டேர். இன்ஜுரி எப்போ நடந்ததுன்னா இந்த லிஃப்ட் அப்போ தான் நடந்தது. நான் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டலாம் கேட்டால் இது ரொம்ப காமனு, நிறைய பேருக்கு இது வரும், திரும்ப சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவே இருந்தது. நல்ல வேளை ரப்சர் ஆகலை, பார்ஷியல் டேர் தான் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டா ட்ராப் மசிலும் ஸ்டிஃபாகி என்னோடய நெக் பெயினை அதிகமாக்குச்சு. இதோட சிம்டம்ஸ் நிறையவே இருந்தது. என்னோடய ஹெட்டை சுற்றி, என்னோடய ஃபோர்ஹெட் பேக் ஹெட் ஃபுல்லாகவே பெயினாக இருந்தது. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் இதுக்கு பண்ணவே கூடாதான். ஐஸ் அண்ட் ஹாட் பேக்கை வச்சு ஒரு 2 வீக்ஸுக்கு ஐசோலேட் பண்ணதில் ஸ்வெல்லிங் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த இன்ஜுரிக்கு காரணம் என்னோடய டயட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னோடய டயட்டில் ப்ரோட்டீன் கம்மியாக இருந்ததுனால என் மசிலுக்கும் ரெக்கவரி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால தான் இந்த இன்ஜுரி நடந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்பவும் டவுனாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ஃபுட்ஸையும் அஃபோர்டபுள் திங்ஸையும் தான் என்னால் பண்ணிக்க முடியும். ஆனாலும் இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். மகிழ்ச்சியாக இரு, கோவப்படு, உடைந்து அழு, ஆனா பின்வாங்காத. இருட்டுல கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு அடியும் கவனமா வச்சு முன்னேறணும். காலம் உன்னை உயிரோட விட்டுருக்குன்னா உனக்காக எதையோ வச்சிருக்கும். வாழ்க்கைனா வலிக்கும், அழ வைக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாகவும் என்டர்டெய்னிங்காகவும் கொண்டு வந்திருக்கேன் நம்புகிறேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ எடிட் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை கொட்டி விடுங்க.